அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பேர் வந்து முனைவர் ராகுல் காந்தி. உதவி பேராசிரியர் தமிழ்துறை. கோவை கலைமகள் கல்லூரியில் உதவி பேராசிரியராக பணியாற்றிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம யாரை பார்க்க வந்திருக்கோம் அப்படின்னா, தலைமை நூலகரை பார்க்க வந்திருக்கோம். அவர் பேர் முத்துக்குமார். பல்வேறு நூலக அனுபவங்களை நம்மோடு இப்போ பகிர போகிறார். வணக்கம் சார். உங்களை இந்த மாலை வேலையை சந்திக்கிறது மிக சந்தோஷமா இருக்கு. இந்த நூலகத்தின் பயன்பாடு தற்போதைக்கு எப்படி உள்ளது அப்படின்னு உங்க உங்க அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து. மாணவர்கள் வந்து இப்பொழுது நூலகத்தினுடைய பயன்பாடு வந்து நாளடைவில் இப்போ குறைந்து கொண்டு தான் இருக்குது. ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம நிறைய வந்து மாணவர்களுக்கு நிறைய சர்வீஸ் இங்கே பண்ணிட்டு தான் இருக்கோம். புக்ஸு வந்து டிபார்ட்மெண்ட் வைஸ் நிறைய புக்ஸு கலெக்ஷன் இருக்குது, ஜென்ரல் இருக்குது, நிறையா இருக்குது. இருந்துமே வந்து மாணவர்கள் வந்து அவங்க மொபைலுக்கு தான் ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்ருக்காங்க. அதனால் வந்து இப்போ இருக்க சுச்சுவேஷனில் டிபார்ட்மெண்ட்லேயே வந்து நோட்ஸ் எல்லாம் கொடுத்துட்றாங்க. அதனால் வந்து அதை மீறி அவங்க வந்து இங்கே இதுக்குள்ளே வர முடியல. ஆனால் இருந்தாலுமே வந்து நம்ம நிறைய சர்வீஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸ்டூடெண்ட்ஸும் இன்னும் பயன்பட்டுட்டு தான் இருக்காங்க. ரொம்ப அருமையா சொன்னீங்க சார். அடுத்து என்னென்ன வகையான நூல்கள் வந்து நம்ம நூலகத்துல இருக்கு? அது மட்டும் கொஞ்சம் மாணவர்கள் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க கேட்ட கேள்வி அருமையான கேள்வி. நம்ம லைப்ரரியில வந்து மாணவர்களுக்கு வந்து டிபார்ட்மெண்ட் ஓரியன்டடா நம்மகிட்ட ஒரு 10 டிபார்ட்மெண்ட் இருக்கு. நம்ம காலேஜ்ல. அவங்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே தனித்தனியா வந்து புத்தகங்கள் வந்து நம்ம வாங்கி வச்சிருக்கோம். பிறகு அத வந்து நம்ம அரேஞ்ச் பண்ணி கிளாசிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அதாவது டிபார்ட்மெண்ட் வைஸ் நம்ம கிளாசிஃபை பண்ணி லைப்ரரியில வச்சிருக்கோம். அது இல்லாம ஜெனரல் புக் இருக்கு நம்மகிட்ட. வந்து க அவங்க வந்து போட்டித் தேர்வுக்கு தகுதியாகிற மாரி அனைத்து புத்தகங்களுமே நம்ம வச்சிருக்கோம். இது பேராசிரியர்களுக்குன்னு தனியா வந்து அவங்களுக்குன்னே தனியா இம்பார்ட்டன்ட் பண்ணி, அவங்களும் போட்டித் தேர்வுல வெற்றி பெறணும். யுஜிசி நெட் அந்த மாரி சிஎஸ்ஆர் நெட் இந்த மாரி எல்லாம் வந்து அவங்க தேர்ச்சி பெறணுங்கிறதுக்காக அந்த வகையான புத்தகங்கள் நமக்கு இருக்கு. பிறகு நம்மகிட்ட ஜர்னல்ஸ், பீரியாடிக்கல்ஸ், நியூஸ் பேப்பர் வாங்குறோம். பிறகு இவங்களுக்கு மாணவர்களுக்கு வந்து கணினி திறனை மேம்படுத்துறதுக்காக நம்ம டிஜிட்டல் லைப்ரரிங்கிறத ப்ரொமோட் பண்ணி மாணவர்களுக்கு அதையும் செயல்படுத்துறோம். பிறகு இது இல்லாம நம்ம டேட்டாபேஸ் வந்து வாங்கி வச்சிருக்கோம். சரி இது என்னன்னா, இது இல்லாம மாணவர்களுக்கு வந்து வருடம் எக்ஸாம் இருக்கு. அந்த கொஸ்டின் பேங்க்குங்கிறத அதையுமே நாங்க வந்து வாங்கி பைண்ட் பண்ணி மாணவர்கள் பயன்படும் வகையில வச்சிருக்கோம். இது மட்டும் இல்லாம மாணவர்களுக்கு அவங்க ரெடி ரெஃபரன்ஸ் சர்வீஸ் சொல்லுவாங்க. செலக்டிவ் டெஸ்டினேஷன் இன்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. 2மே என்னன்னா, அவங்க காலநிலைக்கு ஏத்த மாரி இப்போ உடனே வேணும்னா, அதையும் நாங்க குடுக்க ரெடியா இருக்கோம். எஸ்டிஐனா இவங்க இப்ப வந்து கேட்டாங்கன்னா, எங்களுக்கு ஈவினிங்குள்ள இது ரெடி பண்ணி குடுங்க சார்ன்னா, அதையும் நாங்க பண்றதுக்கு ரெடியா இருக்கோம். மாணவர்களுக்கு எந்த வகையான சர்வீஸ்னாலும் உடனடியா பண்றதுக்கு நாங்க நூலகர்ங்கிற முறையில நாங்க ரெடியா இருக்கோம். ஓகே சார். நன்றி சார். இவ்வளோ நூல்கள் இருக்கு லைப்ரரியில, இவ்வளோ பயன்பாடு இருக்கு. இதெல்லாம் கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இவ்வளோ செயல்பாடு வந்து நம்ம நூலகத்துல இருக்கு. ரொம்பவே கேட்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. நன்றி சார். உங்களோட பல்வேறு தகவல்களை எங்களோட பகிர்ந்தது ரொம்ப மகிழ்ச்சி. பல்வேறு தகவல்களை என்னென்ன நூல்கள் இருக்கு, மாணவர்கள் எப்படி படிக்கணும், என்னென்ன மாதிரியான போட்டித் தேர்வுகளுக்கெல்லாம் பயன்பெறலாம் அப்படின்னு பல செய்திகளை நீ சொன்னதுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. உங்களை சந்திச்சதில் மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சு நன்றி, வணக்கம். நன்றி. மாணவர்களுக்கு பயனுள்ள வகையில் மீண்டும் சில கருத்துக்களோடு மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.